Good morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ஷனல் பெண்டுலம். ஸோ டார்ஷனல் பெண்டுலம் யூஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்குரிய ஃபார்முலா I = 2m d2 square minus d1 square divided by t2 square minus d1 square kilogram meter square. Rigidity modulus of the wire மெட்டீரியலுக்கு வந்து eta = 8πIL by t0 square r power 4 Newton per meter square. ஸோ எம்முங்கிறது வந்து மாஸ் ஆஃப் ஒன் சிலிண்ட்ரிக்கல் சிலிண்டர், d1ங்கிறது வந்து க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ், d2ங்கிறது வந்து ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸு பிட்வீன் த சஸ்பெண்டட் ஒயர், t0ங்கிறது வந்து டைம் பீரியடு வித்தவுட் எனி மாஸு. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஒயரை மெஷர் பண்ணணும்னா ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அதற்கு கரஸ்பாண்டிங்காக பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எடுத்துக்கணும். இப்போ ஜீரோ கரெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ப்ளஸ் எரராக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் எரராக இருந்தால் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதனுடைய டயாமீட்டரோட கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரேடியஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இப்போது இந்த வித் ஆஃப் T0 கண்டுபிடிக்கணும், T1 கண்டுபிடிக்கணும், T2 கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மாசையும் பக்கத்தில் வச்சு டைம் 10 ஆசிலேஷனுக்கு ஒரு டைம் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸில் வச்சு அதே மாதிரி ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 2 10 ஆசிலேஷனுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அது வந்து 1 மினிட் அந்த மாதிரி ஆகிடும். 60+ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா இதை 56ன்னு எடுத்துக்கணும். ஸோ எல்லா ரீடிங்ஸையும் எடுத்ததுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எம் வந்து 50, t = 5.01, t1 வந்து 5.25, d1 d2 வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா I = 7.48 × 10⁻³ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயருக்கு வந்து 8πIL by r power 4 t². ரேடியஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பை வந்து 3.14. இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த லென்த் ஆஃப் த ஒயர் வந்து 85 அது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7.09 × 10⁻10 அப்படிங்கிறது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக இதை யூஸ் பண்ணி நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = 7.4869 × 10⁻³ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் வந்து N = 7.09 × 10⁻10 Newton per meter square அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.